தமிழர் பண்பாட்டின் அடையாளமான கீழடி உண்மைகளை மறைத்து ஆரிய பண்பாட்டை திணிக்க பார்க்கிறது மத்திய அரசு. அதிமுக பாஜகவிற்கு அடங்கி அடிமை சேவகம் செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஜூலை 24 நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை வெளியிட்ட OPS ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் என கூறிய நிலையில் பதிலடி. OPS அனுப்பிய கடிதம் எதுவும் தனக்கு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். முதலமைச்சரை OPS சந்திக்கும் முன்பு கூட தான் அவரை தொலைபேசியில் அழைத்ததாக பேட்டி. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த நயினார் நாகேந்திரன் பேசவிடாமல் பாதியில் அழைத்து சென்ற அண்ணாமலை. பிரதமரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறதாவே அவர் காமிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் பேசுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய முடிவை ஓ பன்னீர்செல்வம் மாற்றிக்கொள்ள கோரிக்கை. OPSஐ மீண்டும் கொண்டுவர பாரதிய ஜனதா முயற்சிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் கோரிக்கை. அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லி அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்க மாட்டேன் என ஜெயக்குமார் பேட்டி. கட்சி மாற உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயக்குமார் கிடையாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க, பெரியார் வழியில் வந்தவங்க, அண்ணா வழியில் வந்தவங்க. உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. தேனி மாவட்டம் குரங்கணியில் மலைமாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் காவல்துறையின் தடுப்புகளை தாண்டி சென்று மாடுகளை மலை ஏற்றினார். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. நடிகர் மதன் பாபின் உடலுக்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி. இன்று மாலை 3 மணிக்கு பெசன்ட் நகர் மயானத்தில் உடல் தகனம். திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் சடலமாக கிடந்த மாணவன். உடலில் தீக்காயங்கள் இருப்பதால் பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரி பெற்றோர் போராட்டம். குமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மீது நிலை தடுமாறி மோதிய லாரி. 3 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆடி பெருக்கை ஒட்டி நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு. புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்ட பெண்கள். ஆடி பெருக்கை ஒட்டி திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் அலைமோதும் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் இந்த ஆண்டுக்குள் டபுள் டெக்கர் பேருந்து அறிமுகம். மின்சார பேருந்துகளாக வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டம்.
உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கையில் வெள்ளப்பெருக்கு, நகருக்குள் தண்ணீர் புகுந்ததால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் மீட்பு. தமிழர் பண்பாட்டின் அடையாளமான கீழடி உண்மைகளை மறைத்து ஆரிய பண்பாட்டை திணிக்க பார்க்கிறது மத்திய அரசு. அதிமுக பாஜகவிற்கு அடங்கி அடிமை சேவகம் செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஜூலை 24 நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை வெளியிட்ட OPS, ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் என கூறிய நிலையில் பதிலடி. OPS அனுப்பிய கடிதம் எதுவும் தனக்கு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். முதலமைச்சரை OPS சந்திக்கும் முன்பு கூட தான் அவரை தொலைபேசியில் அழைத்ததாக பேட்டி. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த நயினார் நாகேந்திரன் பேசவிடாமல் பாதியில் அழைத்து சென்ற அண்ணாமலை. பிரதமரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி இப்ப அவர் வந்து குறுஞ்செய்தி அனுப்பிக்கிறதாவே அவர் காமிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் பேசுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய முடிவை ஓ பன்னீர்செல்வம் மாற்றிக்கொள்ள கோரிக்கை. OPSஐ மீண்டும் கொண்டுவர பாரதிய ஜனதா முயற்சிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் கோரிக்கை. அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லி அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்க மாட்டேன் என ஜெயக்குமார் பேட்டி. கட்சி மாற உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயிக்குமாறு கிடையாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க, பெரியார் வழியில் வந்தவங்க, அண்ணா வழியில் வந்தவங்க. உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. தேனி மாவட்டம் குரங்கணியில் மலைமாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் காவல்துறையின் தடுப்புகளை தாண்டி சென்று மாடுகளை மலை ஏற்றினார். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. நடிகர் மதன் பாபின் உடலுக்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி. இன்று மாலை 3 மணிக்கு பெசன்ட் நகர் மயானத்தில் உடல் தகனம். திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் சடலமாக கிடந்த மாணவன். உடலில் தீக்காயங்கள் இருப்பதால் பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரி பெற்றோர் போராட்டம். குமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மீது நிலை தடுமாறி மோதிய லாரி. 3 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆடிப்பெருக்கை ஒட்டி நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு. புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்ட பெண்கள். ஆடிப்பெருக்கை ஒட்டி திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் அலைமோதும் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் இந்த ஆண்டுக்குள் டபுள் டெக்கர் பேருந்து அறிமுகம்.
மின்சார பேருந்துகளாக வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கையில் வெள்ளப்பெருக்கு. நகருக்குள் தண்ணீர் புகுந்ததால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் மீட்பு.